இன்னைக்கு அந்த ரோஸ் கலர் சாரியில நீ தேவதை மாதிரி இருக்க. சஞ்சய் அவளது கழுத்தோரம் முகம் புதைக்க சத்யா வெட்கத்தில் சிவந்தாள். அப்பொழுது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. உள்ளே நுழைந்த மஞ்சுளா சஞ்சயின் அத்தை மகள். கையில் நிறைய பைகளுடன் ஒரு விதமான அதிகார தோரணையுடன் வந்தாள். என்ன சஞ்சய், அத்தை பொண்ணு வந்திருக்க? ஒரு வரவேற்பு கூட இல்லையா? இவதான் அந்த சத்யாவா? அன்னைக்கு விஜய் விட்டுட்டு ஓடுனதுக்கு அப்புறம் நீ இவளை கட்டிக்கிட்டது இன்னும் எங்க ஊர்ல பேச்சா இருக்கு தெரியுமா? சத்யாவின் முகம் சட்டென்று வாடியது. 8 வருட ரணத்தை மஞ்சுளா ஒரே வார்த்தையில் கிளறிவிட்டாள். சஞ்சய் குரலில் ஒரு கடினத்துடன், மஞ்சுளா, வந்திருக்க, மரியாதையா இரு. சத்யா இப்போ என் மனைவி. பழைய கதையெல்லாம் பேசணும்னு பேசாத, சரியா? வந்தம்மா போனம்மான்னு இரு. இனிமே இதை பத்தி பேசினா எனக்கு கோபம் வரும், பார்த்து நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான். அதே சமயம் கொல்கத்தாவில் விஜய் தன் படுக்கை அறையில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான். ரேஷ்மா மெல்ல அவன் பின்னால் வந்து அவன் தோளில் கை வைத்தாள். விஜய், நாம இப்போ இங்க சந்தோஷமா இருக்கோம்ல? விஜய் பெருமூச்சு விட்டு, சந்தோஷமா இருக்கும் ரேஷ்மா. ஆனா நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லைங்கிற குறைய என்னால மறக்க முடியல. எனக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு. நாம ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுக்க கூடாது? ரேஷ்மாவின் கண்கள் கலங்கின. விஜய், எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா உங்க குடும்ப கௌரவம் அதை ஏத்துக்குமா? விஜய் அவளை அணைத்து கொண்டான். நாம மதிய உணவின் போது மஞ்சுளா வேண்டுமென்றே சத்யா செய்த சமையலில் குறை சொல்ல ஆரம்பித்தாள். என்ன சத்யா, சமையல்ல உப்பே இல்லை? சஞ்சய்க்கு காரமா பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? ஒருவேளை விஜய் இருந்திருந்தா அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குமோ என்னவோ? சத்யா அமைதியாக தலை குனிந்தாள். சஞ்சய் தன் தட்டை நகர்த்தி வைத்துவிட்டு எழுந்தான். எனக்கு சத்யா சமைச்சதுதான் பிடிச்சிருக்கு மஞ்சுளா. உனக்கு பிடிக்கலனா நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு. சத்யா, வா, அறைக்கு போவோம். அறைக்குள் சென்றதும் சத்யா அழத் தொடங்கினாள். சஞ்சய், அவங்க சொல்றது சரிதானே, என்னால உங்களுக்கு எப்பவும் தலை குனிவுதான். சஞ்சய் அவளை அப்படியே வாரி எடுத்து அணைத்து கொண்டான். இன்னொரு தடவை இந்த வார்த்தைய சொன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆகிடுவேன் சத்யா. நீ என் உயிர். மஞ்சளா மாதிரி ஆளுங்க 1000 பேசுவாங்க, அதை நீ கண்டுக்காத. இன்னைக்கு நைட் நாம வெளியே டின்னர் போறோம். சஞ்சய் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளது கவலைகளை தன் காதலால் மறக்க செய்தான். ஜன்னல் திரை சீலைகளை கிழித்து கொண்டு வந்த சூரிய ஒளி சத்யாவின் முகத்தில் பட்டது. அவள் மெல்ல கண்களை திறந்தபோது சஞ்சய் ஏற்கனவே எழுந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டு படுத்திருப்பதை உணர்ந்தாள். அவன் விழிகளில் தெரிந்த தீவிரம் அவளை சிலிர்க்க வைத்தது. என்ன சஞ்சய், எப்ப எழுந்தீங்க? இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சஞ்சய் அவளது இடையில் கை கோத்து தன் பக்கம் இழுத்து, தூங்கும்போது நீ எவ்வளோ அமைதியா அழகா இருக்க தெரியுமா சத்யா? நேத்து மஞ்சுளா பேசினதை நினைச்சு நீ வருத்தப்பட்டப்போ என் மனசே துடிச்சு போச்சு. உன்னை எப்பவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. சஞ்சய் அவள் காதோரம் தன் முகத்தை புதைத்து கொள்ள சத்யா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சஞ்சய் குளித்துவிட்டு தயாராகி கீழே வந்தான். சத்யா அவனுக்கு கை கட்ட உதவி கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே வந்த மஞ்சுளா ஒரு பெரிய புகைப்படத்தை மேசை மீது போட்டாள். இது சத்யாவின் திருமணத்திற்காக முன்பு எடுக்கப்பட்ட பழைய ஆல்பம். என்ன சஞ்சய், இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் இன்னும் இந்த வீட்டில் இருக்கே? சத்யா, உனக்கு இதை பார்க்கும் போதெல்லாம் அந்த பழைய கல்யாண மண்டபம் ஞாபகம் வராதா? சஞ்சய் பாவம், நீ யாரு நினைச்சுக்கிட்டு இப்போ அவன் கூட வாழ்றன்னு அவனுக்கு தெரியுமா? சத்யாவின் கைகள் நடுங்கின. சஞ்சய் அவளது கையை பிடித்து அழுத்தி மஞ்சுளாவை ஆவேசமாக பார்த்தான். மஞ்சுளா, இது என் வீடு. இங்க என்ன இருக்கும்னு நான் முடிவு பண்ணுவேன். சத்யா யாரு நினைச்சு வாழ்றான்னு எனக்கு தெரியும்.
அவ மூச்சு காத்துல கூட என் பேர் தான் இருக்கும். மஞ்சுளா ஆத்திரத்துடன் அங்கிருந்து சென்றாள். இரவு உணவு முடிந்து சத்யா குழந்தையை உறங்க வைத்த பிறகு பால்கனியில் நிலவை பார்த்தபடி நின்றிருந்தாள். சஞ்சய் மெல்ல பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான். என்னடா நிலவே, இந்த நிலவை பார்த்துக்கிட்டு இருக்கா? நான் இங்க இருக்கும்போது நீ ஏன் அங்க பாக்குற? சஞ்சய், மஞ்சுளா சொன்னது என் மனசை கஷ்டப்படுத்துது. நாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் உலகம் நம்ம புற சொல்லிக்கிட்டே தான் இருக்குமோ? சஞ்சய் அவளை தன் பக்கம் திருப்பி அவள் முகத்தை கைகளில் ஏந்தி, சத்யா, இந்த கண்ணுல எப்பவும் நான் மட்டும்தான் தெரியணும். வேற யாரையும் பத்தி நீ கவலைப்படாத. நாளைக்கு நாம ஒரு லாங் டிரைவ் போறோம். மஞ்சுளா, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நாம வெளியே போயிட்டு வருவோம். சஞ்சய் அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான். இரவு குழந்தையை பொன்னம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் சினிமாவுக்கு போய்விட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு வந்தனர். வீட்டிற்கு வந்ததும் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் உறங்கிவிட்டதால் அந்த பங்களாவே மிகவும் அமைதியாக இருந்தது. அப்பொழுது சஞ்சய் சத்யாவை அப்படியே தூக்கி கொண்டு அவன் அறைக்குள் செல்ல அங்கே உள்ள கட்டிலில் அவளை மெதுவாக படுக்க வைத்தான். சஞ்சய், என்ன பண்றீங்க? விடுங்க என்றதும் மெதுவாக அவள் மேல் முன்னேறி சென்றான். அவள் இதழுக்கு ஒரு நீண்ட முத்தத்தை பதிக்க அவள் நாணத்தால் முகம் சிவக்க அவள் தலையில் இருந்த மல்லிகைப்பூவின் வாசம் அவனுக்கு மயக்கத்தை உண்டாக்க சத்யாவோ அவனின் அழகை கண்டு சொக்கி போனாள். அந்த அறையில் அவர்களின் அந்தரக சுகமே அனுபவித்துக் கொண்டிருந்தனர். மறுநாள் வாசலில் ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கினாள் லட்சுமி, சஞ்சயின் அத்தை. பணத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் அளவற்ற ஆசை கொண்டவள். மஞ்சுளா ஓடிப்போய் தன் அம்மாவை கட்டிக்கொண்டாள். அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? இங்க பாருங்கம்மா, இந்த சத்யா எப்படி இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கான்னு. சஞ்சய் அவன் பின்னாடியே சுத்துறான். பொறு மஞ்சுளா, இந்த லட்சுமி வந்துட்ட. இந்த வீடும் இந்த சொத்தும் நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த சத்யாவை இந்த வீட்டில இருந்து துரத்தாம நான் விட மாட்டேன். லட்சுமி உள்ளே நுழைந்ததும் சத்யா மரியாதையுடன் அவளை வரவேற்க வந்தாள். வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? காப்பி கொண்டு வரட்டுமா? லட்சுமி சத்யாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு, காப்பி அப்புறம் இருக்கட்டும் சத்யா, முதல்ல இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க வரப்போ அவங்கள வரவேற்க தெரியாத அளவுக்கு சஞ்சய் உன்னை தாராளமா வளர்த்து வச்சிருக்கான் போல. சத்யா அமைதியாக நின்றாள். அதே சமயம் சஞ்சய் மாடியிலிருந்து கீழே வந்தான். தன் அத்தை லட்சுமியை பார்த்ததும் அவனுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் மரியாதையுடன் வரவேற்றான். அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு லட்சுமியும் மஞ்சுளாவும் ரகசியமாக தோட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தனர். மஞ்சுளா, நாளைக்கு சஞ்சய் ஃபேக்டரிக்கு ஒரு முக்கியமான கமிஷனர் வரதா கேள்விப்பட்டேன். அந்த நேரத்துல சஞ்சய் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த பிரியா மேனேஜர் கூட சஞ்சய்க்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி சத்யா கிட்ட ஒரு பொய்ய சொல்லி அவளை குழப்பு. புருஷன் மேல சந்தேகம் வந்தாலே ஒரு குடும்பம் தானா உடையும். சத்யா கவலையோடு கட்டிலில் அமர்ந்திருக்க சஞ்சய் குளித்து விட்டு வந்து அவள் அருகே அமர்ந்தான். அவளது வாடிய முகத்தை பார்த்ததும் அவளது முகவாயை தூக்கி தன் கண்களை பார்க்க வைத்தான். சத்யா, அந்த லட்சுமி அத்தை பேச்சு உன்னை காயப்படுத்துதான். அவங்க அப்படிதான், எப்பவும் அதிகாரமா பேசுவாங்க. நீ எதையும் கண்டுக்காதே. இல்ல சஞ்சய், அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தால அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆபீஸ் போனதும் நீங்க இல்லாம அவங்கள சமாளிக்கிறது எனக்கு பயமா தான் இருக்கு. சஞ்சய் அவளை தன் அணைப்பிற்குள் இழுத்து அவள் காதோறும், பயம் இருக்குடா, உன் புருஷன் நான் இருக்கேன். நாளைக்கு பாப்பாவுக்கு ஒரு சின்ன செக்கப் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஒரு சினிமாக்கு போவோமா? வீட்டுக்கு வந்தவங்களை உடனே போன்னு அனுப்ப முடியாது. அதனால நாம தான் எங்கேயாவது போயிட்டு சுத்திட்டு நைட்டு வந்தா போதும்.
இவளோட பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். ம், ஓகே தானே? சஞ்சய் அவளது கூந்தலோடு விளையாடி அவளது கவலைகளை தன் முத்தங்களால் போக்கினான். விஜய் தன் மடிக்கணினியில் தீவிரமாக செய்திகளை சரிபார்த்து கொண்டிருந்தான். ரேஷ்மா காப்பியுடன் உள்ளே நுழைந்தாள். விஜய், என்ன இது? எப்பவும் பிசினஸ் பத்திரிகைனே இருந்தா எப்படி? விஜய் அவளை இழுத்து தன் அருகில் அமர வைத்தான். ரேஷ்மா அவன் கையை பிடித்து, விஜய், நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம்தான் ஆகுது. இன்னும் நாம ஒருத்தரை ஒருத்தர் முழுசா தெரிஞ்சுக்கவே நிறைய காலங்கள் இருக்கு. கொஞ்ச நாள் நாம இப்படியே சந்தோஷமா இருப்போம். விஜய் புன்னகையுடன் அவளை அணைத்து கொண்டான். நாட்கள் நகர்ந்தன. ரேஷ்மாவிற்கு ஒரு மெல்லிய உடல் மாற்றம் ஏற்படுவதை அவள் கவனிக்கவில்லை. அடிக்கடி சோர்வாக இருப்பது போலவும் எதையாவது பார்த்தால் குமட்டுவது போலவும் இருந்தது. ஆனால் அவள் அதை வேலை பளு என்று நினைத்து கொண்டாள். விஜயிடமும் இதை சொல்லவில்லை. அன்று மாலை விஜய் ஒரு பெரிய விருந்து நிகழ்ச்சிக்காக தயாராகி கொண்டிருந்தான். ரேஷ்மா, சீக்கிரம் ரெடி ஆகுடா, இன்னைக்கு நம்ம அந்த பத்திரிகை சங்க விழாவுக்கு போகணும். ரேஷ்மா அழகான நீல நிற பட்டு புடவையில் தயாராகி வெளியே வந்தாள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு வெளிரிய தன்மை இருந்தது. விஜய், எனக்கு ஏனோ ஒரு மாதிரி தலை சுத்துது, நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா? விஜய் பதறி போய் அவள் அருகில் வந்தான். ரேஷ்மா, என்னாச்சு? முகமெல்லாம் ஏன் இப்படி வெளுத்து இருக்கு? வா, உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். வேண்டாம் விஜய், இது சாதாரண சோர்வுதான். கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாகிடும். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரேஷ்மாவின் கண்கள் சொருகின. அவள் அப்படியே சரிந்து கீழே விழ விஜய் அவளை தாங்கி பிடித்தான். அவனது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ரேஷ்மா, ரேஷ்மா, கண்ணை திறடா. மருத்துவமனை பிரிவில் வெளியே இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவன் கைகள் நடுங்கின. சில நிமிடங்களுக்கு பிறகு பெண் மருத்துவர் புன்னகையோடு வெளியே வந்தார். மிஸ்டர் விஜய், கவலைப்பட எதுவுமே இல்லை. மிஸ்ஸஸ் ரேஷ்மா மயக்கத்திற்கு காரணம் 2 மாத கருவை சுமக்கிறாள். விஜய் அப்படியே சிலையாகி நின்று விட்டான். அவனால் நம்பவே முடியவில்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா மிஸ்டர் விஜய், கங்க்ராச்சுலேஷன். அவங்களுக்கு சரியான ஓய்வு இல்லாமல் இருந்திருக்காங்க. அதான் மயக்கம் வந்திருக்கு. இனிமே அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. விஜய் மெல்ல ரேஷ்மா இருந்த அறைக்குள் நுழைந்தான். ரேஷ்மா அப்பொழுதுதான் மெல்ல கண்களை திறந்து கொண்டிருந்தாள். விஜய் அவள் அறையை அமர்ந்து அவளது கைகளை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். அவனது விழியோரம் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. விஜய், எதுக்கு அழுறீங்க? எனக்கு என்னாச்சு? விஜய் தழுத்தழுத்த குரலில், ரேஷ்மா, நாம அனாதை இல்லத்துல குழந்தை தேடணும்னு நினைச்சோம்ல. ஆனா கடவுள் நமக்கு ஒரு தேவதைய அனுப்ப போறாருடா. நீ அம்மாவாக போற ரேஷ்மா. நான் அப்பாவாக போறேன். ரேஷ்மா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் வயிற்றை மெல்ல தொட்டு பார்த்தாள். அவளுக்குள்ளும் ஒரு மெல்லிய பூரிப்பு உண்டானது. அவளது மௌனத்தை அந்த உணர்வு வார்த்தைகளை விட அதிகமானது. இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் மூழ்கினர். விஜய் உடனே சஞ்சய்க்கு போன் செய்தான். என்னென்ன இந்த நேரத்துல போன், என்னாச்சு? விஜய் உற்சாகமாக, சஞ்சய், ரேஷ்மா விசேஷமா இருக்கா. நான் அப்பாவாக போறேன் சஞ்சய். சஞ்சய் இதை கேட்டதும் துள்ளி குதித்தான். என்ன சொல்றீங்கன்னு? நிஜமாவா? சத்யா, சத்யா, இங்க வாடி, ரேஷ்மா விசேஷமா இருக்காளாம். சத்யா ஓடி வந்து போனை வாங்கி ரேஷ்மாவிடம் பேசினாள். என்னால நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷம் ரேஷ்மா. உங்கள் வாழ்வில் கடவுள் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி சஞ்சயிடம் போனை கொடுத்தாள். அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தின் நடுவே ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த லட்சுமியும் மஞ்சுளாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். லட்சுமி மனதிற்குள், இப்பதான் இந்த சொத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த வாரிசு வரத்துக்குள்ள இந்த சொத்து நம்ம கைக்கு மாறணும். மஞ்சுளா,
அடுத்த பிளானை ரெடி பண்ணு. இவங்க சொத்தை முடிஞ்ச அளவு ஆட்டைய போடலாம்னு பார்த்தா இதுங்க எல்லாம் வாரிசு சேர்த்துக்கிட்டே போதுங்களே என்று சலித்து கொண்டாள் லட்சுமி. வீடு முழுதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தது. விஜய் ரேஷ்மா தம்பதியினர் கருவுற்று இருக்கும் செய்தி சஞ்சயையும் சந்தியாவையும் உற்சாகத்திற்கு உச்சிக்கே கொண்டு சென்றது. சஞ்சய் தன் கையில் இருந்த டைரியை மூடிவிட்டு அருகில் தூங்கிக் கொண்டிருந்த தன் செல்ல மகள் சஞ்சனாவை பார்த்தான். அவளது பிஞ்சு விரல்கள் சத்யாவின் புடவையை இறுக பற்றி இருந்தன. சஞ்சய் மெல்ல சஞ்சனாவை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டான். என் செல்ல குட்டிக்கு சஞ்சனாவுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது. உனக்கு விளையாட ஆள் வந்தாச்சுடா குட்டி என்று முணுமுணுத்தான். சத்யா விழித்து கொண்டு சிரித்தாள். சஞ்சய், பாப்பாவை எழுப்பாதீங்க, இப்பதான் அவ அமைதியா தூங்குறான். அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்த அந்த நேரத்தில் ஒரு இருட்டு அறையில் லட்சுமியும் மஞ்சுளாவும் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தனர். பாத்தியா மஞ்சுளா, அங்க ஒரு வாரிசு உருவாகிருச்சுன்னு இங்க எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க. அந்த வாரிசு பூமிக்கு வரதுக்குள்ள இந்த சொத்து நம்ம கைக்கு மாறணும். சஞ்சய் இப்ப அந்த சந்தோஷத்துல கவனக்குறைவா இருப்பான். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஆமாம்மா, அப்புறம் இந்த சத்யாவையும் அந்த சஞ்சனாவையும் தெருவில் நிற்க வைக்கலாம். லட்சுமி வஞ்சகமாக சிரித்தாள். நீ கவலைப்படாத. சஞ்சய் ஃபேக்டரிக்கு போனதும் நான் சத்யா கிட்ட பேச்சு கொடுத்து அவளை குழப்பி விட்டு நகையை கொஞ்சம் வாங்கிக்கலாம். கொல்கத்தாவில் மழை தூறி கொண்டு இருக்க விஜய் ரேஷ்மாருக்கு பழங்களை வெட்டி கொடுத்து கொண்டு இருந்தாள். ரேஷ்மா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட வேலையை பற்றி யோசிக்க கூடாது. இந்த 2 மாசத்துல நீ ரொம்ப இழைச்சி போயிட்ட. நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் முழுசும் நான் உன் கூடவே இருப்பேன். ரேஷ்மா சிரித்து கொண்டே, விஜய் என்ன இது, இவ்வளோ பயமா? நான் நல்லா தான் இருக்கேன். விஜய் ரேஷ்மாவின் கையை பற்றி கொண்டான். கண் கலங்கினான். எங்கே நமக்கு குழந்தை பிறக்காம போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை சிதைத்து விட்டோம் என்று பயந்துட்டேன். நன்றி ரேஷ்மா, எனக்கு அழகான குடும்பத்தை உருவாக்கி கொடுத்தது என்று சொல்லி அவள் கைகளுக்குள் அன்பு முத்தமிட்டான். ரேஷ்மா உணர்ச்சி வசப்பட்டு, அனாதியா இருந்த எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தத நீங்க என்ன சொல்லலாமா என்று விஜய் முகம் முழுவதும் முத்தமலை பொழிந்தான். சஞ்சய் ஃபேக்டரிக்கு கிளம்பி சென்றான். சத்யா சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சஞ்சனா குட்டி ஹாலில் விளையாடி கொண்டு இருந்தாள். அந்த சமயம் பார்த்து லட்சுமி சத்யாவிடம் வந்தாள். எனக்கு ஒரு காப்பி போட்டு குடிக்கிறியா சத்யா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போது மஞ்சுளா அங்கே வந்து, அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன். எனக்கு ஒரு செயின் ஏதாவது கொடுக்குறீங்களா? எனக்கு போட செயின் இல்லையே என்று அவள் கேட்க, சத்யா உடனே அவள் கழுத்தில் உள்ள ஒரு செயினை எடுத்து மஞ்சுளா கழுத்தில் போட்டு விட்டாள். லட்சுமி மஞ்சுளாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டனர். சஞ்சய் அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தான். மஞ்சுளா இதுதான் சமயம் என்று மெல்ல சஞ்சய் அருகே வந்தாள். லட்சுமி தூரத்தில் நின்று கொண்டு கவனித்து கொண்டிருந்தாள். மஞ்சுளா முதல்ல கண்ணீருடன், சஞ்சய், ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. நீ ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் சத்யா யாருக்கோ ஃபோன் பண்ணி ரொம்ப நேரமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவர் போயிட்டாரு, இப்போ வரலாம்னு வேற சொன்னான். எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. சஞ்சய் சட்டென்று நின்றான். மஞ்சுளாவின் முகத்தில் வெற்றி புன்னகை. ஆனால் சஞ்சய் சிரித்து கொண்டே சொன்னான், அப்படியா மஞ்சுளா? அவ ஃபோன் பண்ணது என் ஃப்ரெண்டு ரமேஷுக்கு தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எங்கள் 2 பேரோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அதை தான் அவள் பேசிக்கிட்டு இருப்பாள். தேங்க்ஸ் சொன்னதுக்கு. மஞ்சுளா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சஞ்சய் அவளை கடந்து சத்யாவை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு விடை பெற்றான். சத்யா சஞ்சனா பாப்பாவிற்கு ஊட்டி விட்டு கொண்டு இருந்தாள். லட்சுமி மெல்ல உள்ளே நுழைந்தாள். சத்யா,
சஞ்சய் உன்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனா இன்னைக்கு மதியம் அவன் அந்த பிரியா கூட ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி பார்த்துருக்கா. நீ பாவம், வீட்டில் பாப்பாவை வச்சுட்டு கஷ்டப்படுற. அவன் அங்க ஜாலியா இருக்கான். சத்யா அமைதியாக சோற்றை உருட்டினாள். லட்சுமி இப்போ வெடிக்கும் என்று காத்து கொண்டு இருந்தாள். அப்படியாத்த? அந்த பிரியா என்கிட்ட நேற்று தான் பர்மிஷன் கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு, சார் கூட வர முடியுமான்னு. நான் தான் சஞ்சயை சரிங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. சஞ்சய் எனக்கு தெரியாம ஒரு காப்பி கூட குடிக்க மாட்டார். லட்சுமிக்கு தலை சுற்றியது. என்னடி இவ இவ்வளவு லூசா இருக்காளே என்று முணுமுணுத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள். அனைவரும் உறங்கிய பிறகு சஞ்சய் சத்யாவை தன் மடியில் இழுத்து அமர வைத்து கொண்டான். சத்யா, லட்சுமி அத்தை என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படலையே. ஒருவேளை நான் நிஜமாவே தப்பு பண்ணுனா? அவன் சட்டுக்காலரை பிடித்து, நீங்க தப்பு பண்ணுனா இந்த உலகத்துல அன்பே இல்லைன்னு அர்த்தம் சஞ்சய். என் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த பைத்தியக்காரத்தனமான காதல் எனக்கு தெரியும். 8 வருஷ தவிப்புக்கு அப்புறம் கிடைச்ச இந்த வாழ்க்கை சின்ன சின்ன பொய்களால உடையக்கூடாது. சஞ்சய் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். சத்யா உடனே எனக்கு உங்களோட முத்தம் வேண்டும் என்று கேட்க அவன் ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில், என்ன சத்யா, எப்பவுமே இப்படி நீ கேட்டதில்லையே, ஏன்? நீங்க எனக்கு தினமுமே முத்தம் கொடுப்பீங்க, இன்னைக்கு அதை கொடுக்கலையா? அதனால எனக்கு என்னமோ மாறி இருந்துச்சு. ஓ அப்படியா? அப்ப இனிமே தினமும் உனக்கு நான் முத்தம் கொடுக்க தவற மாட்டேன், சரியா என்று சொல்லி அவள் இதழுக்கு ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான். அவன் கொடுத்த அந்த முத்தம் அவளுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தது.